வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் துப்பாக்கிச்சூடு விவகாரம் சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. தையிட்டியில் நாளை மாபெரும் போராட்டம் அழைப்பு விடுத்த சட்டத்தரணி. கொழும்பில் பதட்டம். குடுகண்ணாவின் கும்பலில் ஒருவர் பலி. இலங்கை அரசாங்கத்தை மாற்ற அமெரிக்காவிலிருந்து கிடைத்த பெரும் தொகை பணம். உள்ளூராட்சி மன்ற சிறப்பு யோசனைக்காக அவசரமாக கூடும் நாடாளுமன்றம். சிறிது நேரத்தில் திருப்ப பெறப்பட்ட கிருணிகாவின் பிடியாணை. மக்களின் கவனத்துக்கு இன்றைய வானிலை அறிக்கை. அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பில் விசாரணை கோரும் நாமல். மின்வெட்டு இடம்பெறும் முறை. இலங்கை மின்சார சபையின் மற்றொரு முக்கிய அறிவிப்பு. விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 24ஆம் தேதி வரை சந்தேக நபர்களை விளக்கமறியல் வைக்குமாறு மன்னார் நீதவான் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களில் ஏற்கனவே 5 சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்பிற்கு முற்படுத்தப்பட்டனர். ஏனைய 2 சந்தேக நபர்களுக்கு ஆள் அடையாள அணிவகுப்புகள் நேற்றைய தினம் இடம்பெற இருந்த நிலையில் அடையாளத்தை காண்பிப்பதற்காக வருகை தர இருந்த இருவரும் மன்றில் நேற்றைய தினம் முன்னிலையாகவில்லை. இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த 7 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். குறித்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறை புலனாய்வு முன்னெடுத்து வருவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது. மன்னார் நீதிமன்றத்தில் கடந்த 16ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்ததோடு பெண்ணொருவர் உள்ளடங்கலாக 2 காயமடைந்தனர். இந்த நிலையில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் பணிப்புரைக்கு அமைவாக விசேட காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கையின் போது பிரதான சந்தேக நபர்கள் உள்ளடங்கலாக 7 பேரை மன்னார் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களில் இராணுவத்துடன் தொடர்புடைய 3 பேர் அடங்குகின்றனர். குறித்த 7 பேரில் விளக்கமறியலும் வைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த 7 நபர்களையும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரித்து கட்டப்பட்ட திஸ்ஸவிகாரை அகற்றுமாறு கோரி பிற்பகல் பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த போராட்டத்தில் காணிகளை பறிகொடுத்த மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த போராட்டத்தில் தமிழ் தாய்மார்களையும் கலந்து கொள்ளுமாறு சட்டத்தரணி சுகாஸ் கனகரட்னத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டது. பூர்வீக நிலத்தில் உரிமையாளர்களாகிய நாம் உரிமைகளுடன் இருக்க விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியது என்று கூறுவதை ஏற்க முடியாது என தையிட்டி காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனையில் உள்ள பெனடிக் மாவட்டத்தில் நேற்று மாலை 7 மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் உள்ள 2 குற்ற கும்பல்களுக்கு இடையில் நிலவி வந்த தகராறின் காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் T56 ரக துப்பாக்கியை கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 43 வயதுடைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் குடுகண்ணா என அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் சீடர் ஆவார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை உட்பட பல நாடுகளில் அரசாங்கங்களை மாற்ற சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் பணம் செலவழித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க முதலீட்டாளர்கள் ஜார்ஜ் ஜொரேஸ் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்திலிருந்து 260 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்று அதனை இலங்கை, பங்களாதேஷ், உக்ரைன், சிரியா, ஈரான், பாகிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் சர்ச்சைகளை பரப்பும் அரசாங்கங்களை மாற்றவும் தனிப்பட்ட ஆதாயங்களை பெறவும் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் யோசனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உயர்நீதிமன்றத்தின் முடிவை நாடாளுமன்றத்துக்கு தெரிவிப்பதற்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வு கூட்டப்படவுள்ளது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலித் தலைமையில் நேற்று தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் இந்த
குறித்து முடிவு எடுக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் நிலையல் கட்டளை 16 விதிகளின்படி பிரதமரால் சபாநாயகரிடம் செய்யப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த யோசனையை பரிசீலிக்க தொடர்புடைய அமைச்சக ஆலோசனை குழு பிப்ரவரி 14 கூடும் என்றும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதற்கிடையில் இந்த தேர்தலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கிணங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதன்போது வலியுறுத்தினார். இதற்கிடையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் யோசனையின் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் பிப்ரவரி 17 பிற்பகல் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறும். அன்றைய தினத்தில் யோசனை தொடர்பான முன்மொழியப்பட்ட திருத்தங்களை சமர்ப்பிக்க எதிர்க்கட்சி ஒப்புக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் பின்னர் அந்த உத்தரவை திரும்ப பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழக்கு ஒன்று தொடர்பாக பிரேமச்சந்திர நீதிமன்றத்தின் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் கிருணிகா பிரேமச்சந்திர ஒரு மனுவினூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் இந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு கொழும்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, பதுளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனியுடன் கூடிய வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகாலையில் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயப்படுத்த பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இயங்கும் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்தார். இதன் அடிப்படையில் இந்த அமைப்புகளின் நிதி மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்த சந்தேகங்களை தொடர்ந்து இந்த அமைப்புகளை விசாரிக்க ஒரு நாடாளுமன்ற குழுவை நியமிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். சில அரசு சாரா நிறுவனங்கள் முறையான பதிவு இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் வெளிப்படுத்தப்படாத வெளிநாட்டு நிதியை பெறுவதாகவும் குற்றம் சாட்டி சமூக ஊடகங்களூடாக அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். போரின் பின்னர் மீள்குடியேற்றம் பெறும் வறுமை ஒழிப்பு என்ற சாக்குப்போக்கின் கீழ் இந்த அமைப்புகள் செயல்பட்டாலும் அவற்றின் நிதி ஆதாரங்கள் மற்றும் செயற்பாடுகள் தெளிவாக இல்லை என்று நாமல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசாங்கத்தால் இது தொடர்பான சந்தேகம் தெளிவாக எழுப்பப்படும் போது இலங்கை அரசாங்கம் இந்த எச்சரிக்கைகளை புறக்கணிக்க கூடாது என நாமல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்வெட்டு இடம்பெறும் முறை தொடர்பில் புதிய அறிவிப்பொன்று இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. தமது பிராந்தியங்களில் மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்வதற்காக புதிய முறைமை ஒன்றை இலங்கை மின்சார சபை நடைமுறைப்படுத்தியுள்ளது. மின்சார சபையின் தொலைபேசி செயலி மூலம் அல்லது 1987 என்ற தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் 1.5 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்தது. இதன்படி பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு 1.5 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டு தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024-25 பெரும்போக பயிர்ச்செய்கையின் போது நவம்பர் 26 முதல் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கமைய புலனறுவி மாவட்டத்தில் 6239 விவசாயிகளுக்கு 9067.40 ஏக்கருக்காக 114 மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சபை தெரிவித்துள்ளது. பெரும்போக பயிர்ச்செய்கையின் போது நவம்பர் 26 ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்யும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதேவேளை வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலிருந்து சபையால் பெறப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட பயிர் சேத விண்ணப்பங்களுடன் தொடர்புடைய பயிர் சேத நிதியை வரவு வைக்கும் செயல்முறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கமைய 4324 ஏக்கர் சேதமடைந்த பயிர்களுக்காக 3272 விவசாயிகளின் கணக்குகளுக்கு 70 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக சபை தெரிவித்தது. அதேபோல் அம்பாறை மாவட்டத்தில் பெறப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட பயிர் நிலங்களில் 7657 ஏக்கருக்கு 8705 விவசாயிகளின் கணக்குகளில் 122 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நெல், பச்சை மிளகாய் மற்றும் உருளைக்கிழங்கு பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான பயிர் சேத இழப்பீட்டுத் தொகையை மதிப்பிடும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.